அந்த வெறிகள். ஏன்? உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது, உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றி தருங்க. நீ எத்தனை படையை குச்சி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா. புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்கு தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்பட்டது. நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவங்களை எடுத்து வந்தவர்கள். அலெக்சாண்டர் சொல்கிறான், அவன் பெற்ற வெற்றியை எல்லாம் தன் மக்களுக்கு கொடுத்துட்டான். ஒரு செல்வமும் இல்லை. எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு மக்கள் கொடுத்துட்டு வெறுங்கையோட நிற்கும் போது சக தோழர்கள் வீரர்கள் கேட்கிறாங்க, அலெக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கென்று ஒண்ணும் இல்லைன்னு. தூரத்தில் நின்ற குதிரை மீது ஓடி போய் தன் உடையில இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய புரட்சியாளர் நமது தலைவனுக்கு முன்னத்தியே மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரைங்கிறான். நம்முடைய தலைவன் நமக்கு கற்பிக்கிறான், நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு, நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு, ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறாங்க.